Exercise 11.3 second question. The PDF probability density function of x is f of x equal to x 0 less than x less than 1, 2 minus x 1 less than or equal to x less than 2, 0 otherwise நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் 0 to 1ங்கிற லிமிட்டில் எக்ஸும் 1 to 2ங்கிற லிமிட்டில் 2 மைனஸ் எக்ஸும் நம்மளுக்கு இருக்கும். மற்ற லிமிட்ஸில் எல்லாத்துலேயும் 0 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அதர்வைஸ் 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சம்மை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சம்மை நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டெஃபினிஷனை பார்த்துடலாம். இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். P of A less than or equal to x less than or equal to B அப்படிங்கிறது ஈக்குவல் டு A to B f of x into dx. அது இல்லாத ஒரு ரிமார்க் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் ஒரு நிறைய ரிமார்க் இருக்கும். அதில் தேர்ட் ரிமார்க் எப்படி இருக்குன்னா P of A less than x less than B equal to P of A less than or equal to x less than PA, P of A less than or equal to x less than or equal to B, P of A less than x less than or equal to P. எந்த இடத்துல வேணாலும் ஈக்குவல் டு போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் ஈக்குவல் டு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ரிமார்க் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நாம் இந்த டெஃபினேஷனுக்கு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறது வெரி ஈஸி. இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி தான், இந்த ரிமார்க்கையும் இந்த டெஃபினேஷனையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா 0.2 to 0.6. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் லிமிட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியா தான் நம்மளுக்கு இந்த லிமிட்டு 0.2 to 0.6. அப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஸோ இதை பை திஸ் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா நம்மளுக்கு டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா A less than or equal to x less than or equal to B தான் இருக்கும். ஸோ இந்த ரிமார்க் பிரகாரம் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது P of 0.2 less than x less than or equal to x less than 0.6 இருக்கும். பை த ரிமார்க் பிரகாரம் இது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னாக்கா P of 0.2 less than x less than or equal to x less than or equal to 0.6. ஸோ இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன மாறுது, இன்டெக்ரல் 0.2 to 0.6 f of x into dx. f of xங்கிறது இந்த லிமிட்டுக்கு f of xங்கிறது வெறும் x தான். அப்போ x into dx. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா x ஸ்கொயர் பை 2. ஸோ அப்போ லிமிட்ஸ் நம்மளுக்கு 0.2 to 0.6. ஸோ அப்பர் லிமிட்டை போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா 0.6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.36 மைனஸ் லோயர் லிமிட்டை போட்டிங்கனாக்கா 0.04. ஸோ 1/2 காமனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1/2 0.32 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.16. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.16 அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ இதே மாதிரி செகண்ட் கொஷினுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள், P of 1.2 less than x less than 1.8ங்கிறாங்க. ஸோ 1.2 1.8ங்கிறதுனால ஸோ நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 மைனஸ் எக்ஸு, ஏன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இவங்க கொடுத்துருக்குற லிமிட் இருக்குது. அப்போ இந்த செகண்ட் கொஷினுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எடுத்துக்கிறோம், மற்ற ரெண்டு ஃபங்க்ஷனும் தேவையில்லை. ஸோ ரிமார்க் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த லெஸ் தேன் இருக்கிறத ஈஸியாக நம்ம ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கலாம். இந்த டெஃபினேஷனுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். அப்போ P of 1.2 less than or equal to x less than or equal to 1.8. ஸோ ஈக்குவல் டு ஸோ டெஃபினேஷனுக்கு வரக்கிற இன்டெக்ரல் 1.2 to 1.8. ஸோ f of x into dx. ஸோ இந்த லிமிட்டுக்கு f of xங்கிறது 2 மைனஸ் எக்ஸு. ஸோ 2 மைனஸ் எக்ஸு இன்ட்டு dx. ஸோ 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dxங்கிறது நம்மளுக்கு என்ன வருது, இன்டகிரேஷனில் இன்டெக்ரல் இது வந்து ax ப்ளஸ் b ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 2 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 2 டிவைடட் பை 2. ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 இருக்கிறதுனால ஒரு -1 டினாமினேட்டில் வரும் மைனஸ். அப்போ லிமிட்ஸ் வந்து நம்மளுக்கு 1.2 to 1.8. ஸோ
இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? ஸோ -1/2 வெளியே வச்சிடலாம். ஸோ உள்ள 1.8 போட்டிங்கனாக்கா அப்போ 2 - 1.8 ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு போடும்போது -1 அப்போ 2 - 1.2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு என்ன வருது? -1/2. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.2 அதை ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 0.04 மைனஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.8 அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.64. ஸோ அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 0.60 நம்மளுக்கு வருது. -1/2 -0.60. ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 0.30 வருது. அப்போ 0.3 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதை கேன்சல் பண்ண பின்னாடி நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.30. அது வந்து 0.3க்கு ஈக்குவல். Next third question, P of 0.5 less than or equal to x less than 1.5 இருக்கு. ஸோ இது 0.5லேருந்து 1.5னாக்கா 0.5ங்கிறது ஃபஸ்ட் லிமிட்டில் இருக்குது, 1.5ங்கிறது செகண்ட் லிமிட்டில் இருக்குது. ஸோ அப்போ இதில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே தேவைப்படுது. ஸோ இதை நம்ம இந்த ரிமார்க் பிரகாரம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா P of 0.5 less than or equal to x less than or equal to 1.5. ஸோ இதில் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால 0.5லேருந்து 1 வரைக்கும் எக்ஸு, 1லேருந்து 1.5 வரைக்கும் 2 - x, இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ P of 0.5 less than or equal to x less than or equal to 1. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக ப்ளஸ் இதை அடுத்தது எப்படி பிரிச்சுக்கலாம்னாக்கா P of 1 less than or equal to x less than or equal to 1.5ன்னு இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ பிரித்த பின்னாடி நம்மளுக்கு இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணோம்னா இன்டெக்ரல் 0.5 to 1. ஸோ 0.5 to 1னாக்கா நம்மளுக்கு x into dx. அதே மாதிரி ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to 1.5, அப்போ 1 to 1.5. ஸோ இதில் வந்து நமக்கு 2 - x, அப்போ 2 - x into dx. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு இன்டெக்ரலாக பிரிஞ்சிடும். இதுக்கு தனித்தனியாக இன்டெகிரேஷன் போட்டு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு இன்டெகிரேஷன் x²/2. ஸோ x²/2. ஸோ லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 1 0.5 to 1 ப்ளஸ் இதுக்கு நம்ம முன்னே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் என்ன அப்படின்னாக்கா 2 - x ஹோல் ஸ்கொயர் பவர் -2. ஸோ இது ஏற்கனவே இன்டெகிரேஷன் என்னங்கிறது முன்னாடி பார்த்துருப்போம். 1 இதுக்கு 1.5. ஸோ லிமிட்ஸு. ஸோ இப்போ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/2 காமனாக வெளியே வச்சுக்கோங்க. ஸோ அப்பர் லிமிட்டு 1 மைனஸ் லோயர் லிமிட்டு 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். லோயர் லிமிட்டு அப்ளை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு லோயர் லிமிட்டு 0.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.25. ஸோ அது லோயர் லிமிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே -1/2 இருக்குது, அதனால் -1/2ன்னு வச்சுக்கலாம். ஸோ -1/2 வெளியே வச்சுக்கிட்டிங்கனாக்கா 1.5 போட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வருது? 1.5 போட்டோம்னாக்கா 0.5 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஸோ என்ன காரணம்? இங்கே 2 - 1.5 அப்படி போடும்போது அது 0.5 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 1 போட்டோம்னாக்கா 2 - 1 1, அது லோயர் லிமிட்டுனால -1, அப்போ -1 ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதில் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1.2. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.75 அப்படிங்கிறது வருது. மைனஸ் இங்கே அதே மாதிரி பண்ணணும்னாக்கா 1/2. இதுக்கும் வந்து 0.25 இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -1 1.
ஸோ இதுவும் வந்து -0.75 வரும். ஸோ அப்போ இந்த 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கனாக்கா உள்ள இங்கே ஒரு 0.25 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் -0.25, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ்ஸு 0.75. ஸோ 1/2 0.75 ப்ளஸ் 0.75ங்கிறது 2 0.75 அப்படின்னு வரும். ஸோ 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 0.75. ஸோ அப்போ இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா, அந்த ரிசல்ட் இந்த பக்கம் எழுதுகிறேன், ஈக்குவல் டு 0.75 அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் சம்மோட ரிசல்ட்டு. தேர்ட் சம்மோட ரிசல்ட்டு தான். ஸோ இந்த இன்டகிரேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வர இந்த ஏரியாவை நல்லா கவனமாக ஒரு முறைக்கு 2 முறை இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கிளியராக இது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.